பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன்னுடைய சந்ததிகளை நான் பெரிய ஜாதியாக்குவேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஏன் அப்படிப்பட்ட ஆசீர்வாத நிலையை அந்த மனுஷனுக்கு தேவன் சொல்லுகிறார், இல்லை அதை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொன்னால், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை முழுவதற்கும் அவன் கீழ்ப்படிந்திருந்தான். தேவனுடைய சொல்லிற்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு அவன் ஒரு பொழுதும் எதிர்த்து நிற்கவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆபிரகாமை வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது, எபிரேய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ப்ரமோஷன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ உங்களையும் அவர் அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கை கொண்டு நடந்தால் தேவன் உங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாத நன்மைகளை உங்கள் வாழ்விலே செய்கிறதற்கு அவர் நன்றி உள்ளவர். அவர் நன்றி உள்ளவர் என்பதை காட்டிலும் அவர் அநீதியுள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உண்மை உள்ளவர். அதே அவன் 17 4 முதல் 6 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று அவனுக்கு வாக்குரைக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாத நிலைகளை இன்றைக்கு நாமும் அவரை விசுவாசிக்கிற நாமும் இந்த ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். நம்முடைய சந்ததிகளிலிருந்து உயர் பதவிகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலை, நல்ல நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் தலைவர்கள் என்கிற நிலையை அடைவதற்கான காரியங்களை தேவன் ஏற்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே ராஜாக்கள், இந்த நாட்களிலே உயர் தலைவர்களாக உயர் பதவிகளிலே வைக்கிறவர்களாக அப்படிப்பட்ட ஒரு நிலையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவருடைய சந்ததிகளை அப்படியாய் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் சில வெளிநாடுகளிலே நான் பார்த்தது உண்டு, அப்படிப்பட்ட காரியங்களை நான் கேள்விப்பட்டது உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய அவையிலே அங்கே அவர்கள் பிரகடனப்படுத்தி அந்த இடத்தில் வருகிற தலைவர்களை ஆசீர்வதித்து தேவனை முக்கியத்துவமாக வைத்து நடத்தக்கூடிய சில தலைவர்கள் இருக்கிறார்கள். அதிபதிகள், அமைச்சர்கள் போன்ற அரசியல் தலைவர்கள், இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சந்ததிகள் எல்லாம் பார்க்கிற பொழுது அது பன்மடங்கு ஆசீர்வாத நிலைமையை அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம், அவர்கள் மாத்திரம்தான் உயர முடியும் என்ற நிலை அல்ல. அவரை விசுவாசிக்கிற எல்லோருமே அப்படிப்பட்ட ஆசீர்வாத நிலைமைகளை அடைய முடியும் என்பதற்கு தேவன் அடையாளமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், உங்களையும் தேவன் பன்மடங்கு ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் செய்து உங்கள் ஜன திரட்சிகள், அதாவது உங்களுடைய சந்ததிகளே ஜனங்களை திரளாய் பெருக பண்ணி அவர்களை சுகமாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் வாழும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.